ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது வந்து மைக்ரோடெக்கு 625E² அப்படிங்கிற மாடலு. இதில் வந்து பிசிபி கம்ப்ளைண்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், போர்டு வந்து சுகாம்குள்ள ஸ்கொயர் வேவ் மாடல் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் ஏறதுனால கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சார்ஜிங் ஆம்ப்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கு, வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகே, கட் ஆஃப் ஆகிட்டு, அதாவது 14.20 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. சார்ஜிங் வந்து ஃபுல்லான இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக எரியும். பெர்மனெண்ட்டாக எரிஞ்சிட்டனாலே வந்து சார்ஜிங் வந்து ஃபுல்லாகி கட் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பேட்ரி மோடில் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்புட்டை கட் பண்ணியாச்சு. இன்புட்டு கட் பண்ணோடனே இன்வெர்ட்டர் மோடு வந்து ஆரஞ்சு கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். இப்போ எல்இடி வந்து ஸ்டேட்டஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து லாங்கிலேருந்து பார்த்தாலே ஈஸியாக அந்த கலரை வச்சு என்ன மோடில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ லோடு வந்து ஒரு டியூப்லைட் மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 100 வாட்ஸ் பல்ப் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 60 வாட்ஸ் பல்ப் கொடுக்கலாம். 60 வாட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 196 வாட்ஸ் 95 வாட்ஸ் காட்டுது. கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட லோடு போட்டாலே கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பியும் வந்து மெயின்ஸ் கொடுத்துக்கலாம். மெயின்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ திருப்பி சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.